ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஜிஏ குளோபல் அப்படிங்கிற ஒரு பப்ளிஷர் மூலமாக எப்படி வந்து புக் சாப்டர் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புக் சாப்டருடைய ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து ஐஜிஏ குளோபலுடைய வெப்சைட் IGAglobal.com. ஸோ இதில் போனோடனே நீங்கள் சைன் அப் பண்ணணும். ஓகேயா? ஸோ சைன் அப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க வந்து க்ரியேட் அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணோன்னா க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணணும். ஆல்ரெடி இப்போ எனக்கு இருக்குது அப்படின்னா நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் இருக்கிறத வந்து நான் அதில் சப்மிட் பண்ணுறேன். ஓகேயா? பண்ணி லாகின் பண்ணிடுறேன். ஸோ லாகின் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வந்து க்ரியேட் ஆகும். ஓகேயா? ஸோ அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா கீழே பப்ளிஷ் வித் ஐஜிஏ குளோபல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சப்மிட் புக் ப்ரொபோசல் இருக்கும், சப்மிட் புக் சாப்டர் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா சப்மிட் புக் சாப்டர் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேயா? நீங்கள் அதை செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு நிறைய புக்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நிறைய புக்கு, இது எல்லாமே வந்து புக்கு தான். நீங்கள் ஏதாவது இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கை நீங்கள் எடுக்கணும். இல்லை உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் எட்ஜி கம்ப்யூட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்மார்ட் சிட்டியுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இப்போ இதில் நீங்கள் ஒரு சாப்டர் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிடணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் எடிட்டர்ஸ் யாருன்னு ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் ப்ரொபோசல் புக் சாப்டர் இருக்கும். நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி நியூவில் வச்சுக்கிடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த எடிட்டர்ஸ், இவங்க எடிட்டர் யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கால் ஃபார் புக் சாப்டர் இருக்கும். ஸோ ப்ரொபோசல் சப்மிஷன் டெட்லைன் இருக்கும், ஃபுல் சாப்டர் டியூ இருக்கும், சப்மிஷன் டேட் இருக்கும், அப்புறம் இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சோடனே அப்ஜெக்டிவ் இருக்கும், இந்த புக்குடைய அப்ஜெக்டிவ், அப்புறம் யார் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிறது, அப்புறம் ரெக்கமெண்டட் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெக்கமெண்டட் டாபிக்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு டாப்பிக்கை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு காப்பி பண்ணிவிட்டு இந்த சாப்டர் வந்து பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் ஏற்கனவே ஆரஞ்சு கலரில் கிளிக் பண்ணி வச்சுருக்கிறீங்கல்ல ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. ஸோ இது வந்து நியூ டேப்பில் இருக்கும். இதில் உங்களுடைய அந்த டைட்டிலை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகேயா? அதோடைய டைட்டில் ஒருவேளை தெரியல அப்படின்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதோடைய டைட்டிலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எடிட் பண்ணணும். ஃபுல் சாப்டர் டைட்டில். ஓகே? ஸோ இதில் வந்து ஆத்தர் டீட்டெயில் போடணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஆத்தர் டீட்டெயில், ஓகேயா, போட்டுட்டு இமெயில் ஐடி, ஓகே, இமெயில் ஐடியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காலேஜுடைய டீட்டெயில், என்ன காலேஜ் நேமு அப்படிங்கிற காலேஜ் நேமை கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்புறம் இதில் அந்த அப்ஸ்ட்ராக்டை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த அப்ஸ்ட்ராக்டை ஃபில் பண்ணிவிட்டு நேராக அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் வேண்டாம், லைப்ரரியின் கான்டாக்ட் டீட்டெயில் வேண்டாம், நேராக நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து ஒரு புக் சாப்டரை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய முறை. ஸோ இதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழித்து உங்களுடைய மெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயில் வந்து அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் போனீங்க அப்படின்னா உங்கள் புக் சாப்டர் அப்படிங்கிற அந்த ஏதாவது ஒரு மெயில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு அக்செப்டன்ஸ், உங்களுடைய சாப்டர் வந்து அக்செப்ட் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன டேட்டில் நீங்கள் வந்து அதை இது பண்ணணும், ஃபுல் சாப்டர் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படி சொல்லி இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது ஒரு சாப்டரில் ஒரு 2-3 சாப்டரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா 2-3 புக்ஸில் பண்ணலாம். ஒரே புக்ஸில் போடாமல் 2-3 புக்ஸில் நீங்கள் வந்து போடணும். ஸோ இதான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு சாப்டரை ப்ரொப்போஸ் பண்ணுறது, அப்ஸ்ட்ராக்டை மட்டும் போடுறது. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் பேப்பர் பண்ணுறது என்னது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.